பேரு? என் பேர் முத்துப்பாண்டி. உங்க பேரு? ராஜம்மா. இங்க என்ன பண்றீங்க? எங்க ஊர் மதுரை, சொந்த ஊர் மதுரை. நான் கல்யாணம் ஆகாம முன்னாடி கட்டட வேலைக்கு பார்த்துட்டு இருந்தேன். முதல்ல கல்யாணம் இல்லை எனக்கு. கட்டட வேலைக்கு பார்த்துட்டு இருந்தேன். 300 200 சம்பளம். அப்ப வேலை பார்த்துட்டு என் தொழில் விட முடியல. என்ன குலசாமி தொழில், என் தொழில் விட முடியல. அதனால என்ன உங்க குல தொழில் என்னது? சாட்டை அடிக்க. என் தொழில் விட முடியல. அதனால அந்த தொழில் விட்டு கூட ஒரு 2 நாள் ஒரு 3 மாசம் 4 மாசம் கேப் விட்டு அது விடலான்னு பார்க்கலான்னு என்னால விட முடியல. அந்த தொழில் வந்துட்டு எனக்கு 3 குழந்தை. எனக்கு 3 குழந்தை, 2 குழந்தை இறந்து போச்சு. இது 3வது பையன். 3வது பையன் எனக்கு எப்படி நம்பிக்கையோட இருக்கிறேன். நாங்க கஷ்டப்பட்டு போகட்டும், என் குழந்தை பாட்டு படிக்க வைக்கணும். கரெக்டா படிக்க வைக்கணும். சாப்பாடு வச்சு எனக்கு போதும். அப்பா அம்மா 2 பேர் காப்பாத்து எனக்கு போதுங்க. 2 பசங்க இறந்து போச்சுனால ரொம்ப அழுகிட்டேன். எதுவும் பார்க்க முடியல. இவன் ஒரு 3வது பையன். எப்படியும் கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருக்கேன். நீங்க 3 நேரம் சாப்பிடுறீங்களா நிம்மதியா? இங்க வயிற்றுக்கு போனா காலையில் சாப்பிடுவான், சாயங்காலம் நைட்டு சாப்பிடுவான். ஊரா இப்படி ஊருக்கு கிடைக்கிற வரைக்கும் 200 ரூபா 300 ரூபா கிடைக்கும். அந்த சாப்பாடுக்கு சாப்பாடு காய்கறிக்கு அரிசி வாங்குறதுக்கு அதுக்கே போயிடும். டீ செலவுக்கு அதுக்கு கிடைச்ச காசுக்கு அதே போயிடும். 300 200 கிடைக்கும். ஒரு நாள் காலையில இருந்து சுத்தினா ஒரு 400 300 கிடைக்கும். குழந்தை வயல சுத்த முடியாது. அதனால உட்காந்து எங்க போனாலும் குழந்தையும் தூக்கிட்டு வந்துருவீங்க. ஆமா, ஊரா போறதா உங்களோட இது. ஆமா, இதை நீங்க மாத்திக்கிறதுனா குலத்தொழில விடவும் முடியல என்னால இருக்குது. அதனால இப்ப நான் கட்டுற வேலை பார்த்தது கூட என்னால விட முடியல. அதுதான் போயிட்டு இருந்த வேலைக்கு ஒரு நாள் மாடியில இருந்து கீழே விட்டு இடுப்பு எல்லாம் போயிருச்சு. இது பெரிய ஆஸ்பத்திரி போயிட்டு ஒரு 2 மாசம் 3 மாசம் அந்த வேலையை நிப்பாட்டிட்டேன். குலத்தொழில விடக்கூடாதுங்கிற ஒரு மனசு இருக்கு. 2வது பிள்ளைய நான் பாடுபட்டுனாலும் படிக்க வச்சு நான் உருவாக்கிடுவேங்கிறீங்க. முதல்ல வாழ்த்துக்கள். அந்த என்ன நீங்க இதே வார்த்தையை இப்படி சொல்லிருந்தீங்கன்னா கூட எனக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டம். நான் என் குலத்தொழில என் பையனையும் கொண்டு வரேன்னு சொல்லி நான் வருத்தப்பட்டிருப்பேன். நல்ல வேலைக்கு என் பிள்ளைய நல்ல வேலைக்கு நான் படிச்சு நான் ஆளாக்கிடுவேன். நான் எப்படியும் போகட்டேன், என் தொழில் எப்படியும் போகட்டேன், என் பையன் விட மாட்டேன், படிக்க வச்சிருவேன் கண்டிப்பா. இப்பதான் 2 வயசு ஆகுது. போங்க அந்த ஜெயக்குமார் வயசு வார் வந்தா படிக்க வச்சிருவேன். கூட வீட்டுல இருந்து கூட நான் வீட்டுல இருந்து கூட தொழில் விட்டு கூட கட்ட வேலை கூட வேலைக்கு போவேன். இந்த மனசு உங்களுக்கு இந்த என்ன இருக்கு? வேலைக்கு பிள்ளைய நான் காப்பாத்துவேன்னு நினைக்கிறேன். எந்த ஒரு தகப்பன்மை அவரும் ஜெயிச்சிருவாரு, பிள்ளையும் ஜெயிக்க வச்சிருவாரு. சரியா? அப்படியே நீங்க இருந்தா கூட உங்க புள்ள உங்களை ஜெயிக்க வச்சிருவான். அதனால தயவுசெய்து இதுல வராம ஊரா அலைஞ்சினாலும் கஷ்டப்பட்டாலும் பிள்ளைய படிக்க வச்சிருங்க. என்ன ஒரு கஷ்டமா இருந்தாலும் எப்பனாலுமே உரிமையை என்கிட்ட கேளுங்க. பிள்ளைக்கு படிக்கிறதுக்குன்னா நான் என்னனாலும் நான் செய்வேன். ஏன்னா உங்களோட கஷ்டங்கள் இப்படி ரோடா இப்படி நீங்க எவ்வளவு மனசு எவ்வளவு வேலை இங்க இருந்து என்னென்ன கஷ்டப்படுறீங்க. ரொம்ப கஷ்டப்படுறேன் சார். எவ்வளவு இப்ப இங்க எத்தனை நாள் இருப்பீங்க? இங்க இருப்பேன். நான் ஒரு 2 மாசம் இங்கதான் இருந்தேன் சார். 2 மாசம் 3 மாசம் கூட இங்கே இருப்பேன். நான் எங்க போக மாட்டேன், இங்கதான் இருப்பேன். சரி, இப்ப உங்களுக்கு மல்லிகை ஜாமான் கொடுத்தா நீங்க சமைச்சிருக்கீங்க. கொடுத்தா நான் எங்கேயா சாப்பாடு எல்லாம் ஆக்கி சாப்பிடுவோம். இது நான் ஒரு அன்புல ஒரு பாசத்துல உங்களுக்கு நல்ல மனசுக்கு இந்த பணம் தரேன். சரியா? நீங்க நல்ல எண்ணத்துக்கு வரணும். பரவாயில்ல, நான் கஷ்டப்பட்டா என் பிள்ளைய நல்லபடியா படிக்க வச்சிருவேங்கிறீங்க சொல்றீங்களா, அதுக்காக இந்த பணம் வச்சிருவேன். யூஸ் பண்ணிக்கோங்க. மேக்சிமம் அவனை எவ்வளவு சீக்கிரம் நல்ல ஸ்கூல்ல சேர்க்க முடியுமோ சேர்த்து விடுங்க. நீங்களும் உடம்ப பாத்துக்கோங்க. சரியா? இந்த ஜாமான் இருக்கு. இதை இங்க இருக்கிற வரைக்கும் நல்லபடியா சாப்பாடு ஆக்கி சாப்பிட்றது நல்ல ஜாமான். பிள்ளைக்கு நல்லா கொடுங்க. நீங்களும் உடம்ப பாத்துக்கோங்க. சரியா? மேற்கொண்டும் உங்களுக்கு ஏதாவது உதவினாலும் என் நம்பர் தரேன், நீங்க வச்சுக்கோங்க. எப்பனாலும் எனக்கு கால் பண்ணுங்க. அவன் நல்லா படிக்க. நான் ஸ்கூலுக்கு போனோம். ராஜ்வேல் அங்கிட்டு வர்றேன். ராஜ்வேல் அது மட்டும் நல்லா பார்ப்பேன். ரொட்டி மட்டும். சரி, போயிட்டு வருமா? போயிட்டு வாங்க சார்.